அஜித்குமார் நேற்று டெல்லியில் குடியரசுத் தலைவரின் கைகளால் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அஜித்திற்கு மத்திய அரசால் பத்மபூஷன் விருது வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று டெல்லியில் நடந்த விருது வழங்கும் விழாவில் தல அஜித் தன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானது. அனைவரும் தல அஜித்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவரும் அவரது சோசியல் மீடியா பக்கத்தில் அஜித்தை பற்றி மிகவும் உயர்வாக பதிவிட்டிருந்தார். மிக சிறந்த நடிகர், திறமைசாலி என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடைசியாக பலருக்கும் தெரியாமல் பப்ளிசிட்டி செய்யாமல் பல உதவிகளை அஜித் செய்து வருகின்றார் என பதிவிட்டார். இதனையடுத்து நேற்று சென்னை திரும்பிய தல அஜித்தை ரசிகர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இன்று காலையில் முதல் வேலையாக நடிகரும் தாவேக தலைவருமான தளபதி விஜய் நேரில் சந்தித்து பத்மபூஷன் விருதினை காட்டியுள்ளார் நடிகர் அஜித்குமார். முதலில் நண்பனிடம் விருதினை காட்டிய தல அஜித்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதனால் அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே அஜித்திற்கும் அவரது ரசிகர்களுக்கும் சிறப்பான மாதங்களாக இருந்து வருகின்றது. 2 வருடங்கள் எந்த படமும் வெளியாகாத நிலையில் கடந்த 3 மாதங்களில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 படங்கள் அடுத்தடுத்து வெளியாகின. மேலும் கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் சார் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். துபாய், ஸ்பெயின், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் சார் 3ஆம் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து சாதித்தார். அதைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி மிகப்பெரிய வசூலை பெற்று வெற்றி அடைந்துள்ளது. தற்போது பத்மபூஷன் விருதும் அஜித்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.